கஸ்தூரி. நீ ஏமா அழற? நான் இங்க நிம்மதியா தான் இருக்கேன். உன்னை இங்க வந்து பாக்குற நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. உனக்கு என்னடா தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு? விடுமா, நீ அழாம என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போ. நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? உங்க அப்பாவை என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நீ இங்க வந்து உக்காந்துட்ட. கடைசியில நான் அனாத மாதிரி ஆயிட்டேன்ப்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னை எடுத்து போட கூட ஆள் இல்லாம போயிடுச்சுடா. உனக்கு அப்படிலாம் ஆகாதுமா, நீ நல்லா இருப்ப. உங்க அப்பா கூட நல்லதான்ப்பா இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் போயிட்டாரு. எனக்கு அந்த மாதிரி ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? நீ ஒண்ணும் பயப்படாத. அப்பா அந்த கஸ்தூரியை பத்தி கவலைப்பட்டே போய் சேர்ந்துட்டாரு. அது அவர் தப்பு. அவர் பெத்த புள்ளைய நம்பிருந்தா நல்லா இருந்திருப்பாரு. என்னை விட கஸ்தூரி தான் பெருசுன்னு போனாரு. கடைசியில உயிரியே விட்டுட்டாரு. அந்த கஸ்தூரி இப்ப நல்லா இருக்காப்பா. திரு கூடவே சுத்திட்டு இருந்தா. இப்ப அந்த திருவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. திருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. நீ இங்க கடந்து கஷ்டப்பட்டு இருக்க. நீ அவளை பாத்தியாமா? கோயில்ல ஒரு நாள் பார்த்தேன்ப்பா. எங்க சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டேன்னு சண்டை போட்டேன். கொஞ்ச நாள்ல நம்ம சொத்து பத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாப்பா. அதெல்லாம் ஒரிஜினல் பத்திரமானு பாத்தியாமா? எனக்கு என்னப்பா தெரியும்? அவ கொடுத்தத அப்படியே வாங்கி வச்சுட்டேன். கஸ்தூரி வாழ்க்கையில என்ன நினைச்சாலும் அதெல்லாம் நடந்துருச்சு. அவ சாதாரண ஆள் இல்லம்மா. அப்பாதான் அவளை அப்பாவின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப பிளான் பண்ணி அவ கிளவரா நடந்துக்கிட்டாமா. அவ எப்படியோ போட்டோம். நீ எப்பப்பா வருவ? என்னம்மா, நான் என்னமோ ஊருக்கு வந்திருக்கிற மாதிரி கேக்குறேன். நான் எப்ப வருவேனா மாட்டேனா எதுவுமே எனக்கு தெரியாது. உனக்காக யாரையாவது வக்கீல வச்சு வாதாடலாம்பா. நானாவது யாரையாவது போய் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. உனக்கு உதவி பண்ண உன் ஃப்ரெண்டுங்க கூட யாரும் இல்லையாப்பா? யாரும் இல்லம்மா. சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் கூட இருந்தாங்க. இப்ப யாரும் இல்லம்மா. ராம், கணேஷ் யாவது வந்து உன்னை பார்க்க சொல்லட்டுமாப்பா? அவன் என்னம்மா பண்ண போறான்? கஸ்தூரிக்கு ஜால்ரா அடிக்கவே அவனுக்கு நேரம் சரியா இருக்கு. அவன் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட கஸ்தூரி அதை தடுத்துருவான். அப்போ உன்னை யார்தான்ப்பா காப்பாத்துவாங்க? தெரியல. யார் வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது. கொலை கேஸ்ல உள்ள வந்திருக்கேம்மா. அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது. ரேகாவை நீ கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்பா. என் வயித்துல பிறந்த புள்ள கொலைகாரனா இருக்க மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. இருக்கு. ராம், இங்க யாராவது அதிகாரிங்களை பார்த்து பேசினா உன்னை விட்டுருவாங்களா? அப்படி யாராவது இருந்தா சொல்லு. நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். சொல்லுப்பா. அதெல்லாம் முடியாதுமா. என்ன வெளியே விடணும்னா கோர்ட் முடிவு பண்ணணும். இங்க யாராலையும் முடியாது. நீ என்ன பத்தி கவலைப்படாதமா, பயப்படாம இரு. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா.
நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உன்னை தூக்குல போடுற மாதிரி நான் கனவு வேற கண்டேன். அதை நினைச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தேவையில்லாம பயப்படாதம்மா. எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. ராம், ராம், அம்மா டைம் ஆச்சு, கிளம்புங்கம்மா. ஜெயிலர் வர நேரம், சீக்கிரம் கிளம்புங்க. தம்பி, என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணாம இங்க வந்து மாட்டிக்கிட்டான். அவனை நீதான்ப்பா பத்திரமா பாத்துக்கணும். அம்மா நீ கிளம்புமா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேன்ப்பா. அதுக்கெல்லாம் இங்க விட மாட்டாங்கம்மா. நீ போமா. ராம், தைரியமா போமா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ போ. போமா. ராம், மா, போமா.